இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மழை வந்த சமயங்களில் எரு எண்ணெய் கொடுத்தா நல்லா வளரும் சாமந்தி கன்றுங்கள்லான்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள். இப்போ நான் இது போல் தான் சோகமாக இருக்குது. இருந்தாலும் நான் தண்ணி விடலை. தண்ணி விடாததுனால சோகமாக இருக்குது. எப்போவுமே நம்ம எடுக்க போகிறோம்னு சொன்னால் முன்னாடியே நம்ம தண்ணி விடணும். இது போல் தண்ணி விட்டுட்டு தான் வெளியே எடுத்து பார்க்கணும் வேர் வந்துதான்னு சொல்லிட்டு. நான் இந்த கிளை வச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்க்கல. இது போல் பதியம் செடிக்கு கொஞ்சம் சோகமாக எல்லாம் இருக்குது. நம்ம தண்ணி விடணும். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே சாயில் தண்ணி விடணும். இப்போ எந்த அளவுக்கு நான் காமிச்சிருப்பேன். இப்போ நல்லா ரொம்ப காஞ்சிருந்தது, லீஃப் கூட சாஞ்சிருந்தது. இது போல் ஆனால் நீங்கள் சாயிலுக்குள்ளே இப்போ தண்ணி ஊற்றணும். இது போல் ஆனால் தான் இல்லை, தண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் சாயிலுக்குள்ளே, அவ்வளோதான். இப்போ நான் 2 days தண்ணி விடல, அதனால அந்த சாமந்தி ரொம்ப சோகமாக இருக்குது. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். ஃப்ரெஷ் ஆகிடும் பிளான்ட்டு. இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள், இந்த 3 பிளான்ட் பாருங்கள். இது எல்லோ கலர் சாமந்தி. நிறைய வேர் இருக்கும். இதெல்லாம் தாய் செடிங்களோட வந்த செடிங்களாம் நிறைய வேர் இருக்கும் அதிகமாக. இது போல் நம்ம பிளான்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கப்பு தொட்டிலெல்லாம் வளர்க்குறோம். இது பதியம் வச்சது 3 கன்று. இது எந்த செடி தெரியுமா? 1 மாதம் கழிச்சு நான் சொல்கிறேன், வீடியோ பண்ணுறேன்னு சொன்னேனே அந்த பிளான்ட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாயிலெலாம் போட்டு வச்சுருக்கிறேன். எருவெல்லாம் கொடுக்காம அப்படியே வளர்கிற பிளான்ட் இது. நான் அப்புறமா சொல்கிறேன் இதை பற்றி. இப்போ நம்ம ரெகுலராக கொடுக்குற எருவு என்னென்னா, அதாவது மழை சமயத்தில் இது போல் நீங்கள் எரு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. பாருங்கள், இது ரொம்ப நல்லது. அதாவது சாமந்தி கண்ணுக்கெல்லாம் போட்டிங்கன்னா இது என்னென்னா கடுகு வெந்தயம் ரெண்டுமே பவுட்ரு பண்ணிவிட்டு, எந்த அளவுக்குன்னா சின்ன சின்ன பாட்டி இது இந்த செடி கொடுக்கக்கூடாது. இது போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதிகமாகலாம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக லூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். மேலே சாயிலெலாம் நான் லூஸாக தான் இருக்குது. வேறு அதிகமாக உள்ள செடி நான் முன்ன எடுத்து நட்டு வச்சுனேன். அதனால் ஃபுல்லாக லூஸாக தான் இருக்கும். இது போல் மேல் சாயிலெலாம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு, மேல் சாயில் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு, இது போல் கடுகு பவுட்ரு வெந்தயம் பவுட்ரெல்லாம் கொஞ்சம் 1/4 ஸ்பூனு. சின்ன கப்பு இது, ரொம்ப போடக்கூடாது. 1/4 ஸ்பூனு இல்லை குட்டி ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு நீங்கள் ரைஸ் வாட்டரு அது போலலாம் ஊற்றலாம். இல்லை பனானா பீல்ஸ் வாட்ரு அதை மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா வளரும். இது போலலாம் நீங்கள் கொடுக்கும்போது கடுகு பவுட்ரு வெந்தயம் பவுட்ரு தனித்தனியாக கூட மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தனித்தனியாக போடலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கிறேன், கடுகு வெந்தயமும். நம்ம ஒரே டைம் கொடுத்துடலாம் எருவு. இந்த சாமந்தி செடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த செடியெல்லாம் எப்படியாவது இன்னும் நிறைய கன்று எடுக்கணும்னு நினைக்கிறேன். புது செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி இது போலலாம் கண்ணுங்கள்லாம் நீங்கள் நடுறீங்கன்னா மணல் கலந்துருக்கணும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், எப்போவுமே மணல் கலந்துருக்கணும் சாயிலுக்குள்ளே. அப்போ தான் ரூட்டெல்லாம் லூஸாக சுற்றும், ஃபாஸ்ட்டாகவும் வளரும். நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம் கூட பிளான்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நல்லா வளரும். இது போல் கடுகு பவுட்ரு வெந்தயம் பவுட்ரெல்லாம் கொடுக்கும்போது நல்லா பூக்கள் பூக்கும். அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வளரும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பிளான்ஸு. இப்போலாம் கடுகு பவுடர்லாம் போட்டிருக்கேன். இப்போ ரைஸ் வாட்டரு வாழைப்பழம் தோல் தண்ணி இதில் மிக்ஸ் ஆகிருக்குது, நான் சொல்லலை. இது போல் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வெறும் ரைஸ் வாட்டர் மட்டுமே கொடுக்கலாம். இல்லைன்னாக்கா நீங்கள் மோர் ஊற்றலாம். அதாவது இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறமா மாற்றி நம்ம எரு கொடுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மந்த்லி இல்லை 20 days ஒன்ஸ் இது போல் ஏதாவது ஒரு பவுட்ரு போடும்போது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அப்போவே கூட நீங்கள் இது போல் பவுட்ரு போட்டு ரைஸ் வாட்டரோ வாழைப்பழம் தோல் தண்ணியோ இல்லை மோரோ அது போல் மாற்றி கொடுத்துட்டே வரணும். ரொம்ப நல்லா வளரும் சாமந்தி செடி, பூக்களும் பூக்கும். சப்போஸ் இது போல் பிளாக்காக இருக்குது மொட்டைலன்னா அந்த மொட்டு மட்டும் நம்ம எடுத்து விட்டுணும், அப்படியே வச்சிருக்கக்கூடாது. ஏதாவது பூத்து சரியாக மலராமல் இருக்கும் பாருங்கள், அந்த பூவெல்லாம் நம்ம எடுத்துடணும். இது போலலாம் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் சாமந்தி கண்ணுங்களாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.